ஓம் நம சிவாய. நம்ம திருவாசகம் பகுதியில் திருக்கோத்தும்பி அப்படின்ற பகுதியில் 8 பாடல்கள் பார்த்துருக்கோம். இது தசம பகுதியாக இருக்குது. இப்போ இதில் 9வது பாடலை பார்க்கலாம். கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமெடற்றான் சரணங்களே சென்று சார்தலுமே நான் தான் எனக்கு மரணம் பிறப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணைக் கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. அப்போ சுவாமி எதை கடந்தவர் அப்படின்னு பார்த்தா கரணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதாவது எதுவுமே அவருக்கு இந்த அண்டச்சராச்சரத்தில் அவர் அடக்கக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை. அப்போ கரு விகரணங்களை கடந்தவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் கடந்தவராக இருக்கார். அப்போ சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு. அப்போ அவருடைய திருவடியை நான் போய் சார்ந்து இருக்கும் பொழுது எனக்கு ஜனன மரண மயக்கமும் இல்லை, பயமும் இல்லை. அதனால் தும்பிக்கோவே, நீ அந்த கருணாகரங்கிட்ட போய் இசைப்பாடு, கருணைக்கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பின்னு அந்த தும்பியை சுவாமி அனுப்பிச்சி வைக்கிறதா மாணிக்கவாசகர் சொல்கிறதா வருது இந்த பாடல். அடுத்த பாடல், நோயுற்று முத்து நான் நுந்து கன்றாய் எங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்து அறியா வண்ணம் எல்லாம் தாயுற்று வந்தென்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. இப்போ நான் நோய்வாய்ப்பட்டு விரைவாக முதுமாக அடைஞ்சு தானாக நடக்க முடியாமல் தள்ளாடுற கன்று போல் நான் இருக்கேன். பொருள் செல்வத்தை நான் அறிஞ்சு விரும்புறதில்லை, அதுபோல் அருள் செல்வத்தை அறிஞ்சு விரும்பாதவனாக நான் இருக்கேன். பொருளோட அருமை நாய்க்கு தெரியாது இல்லையா? அதே மாதிரி அருளோட அருமை தெரியாதவனாக நான் வாழ்ந்திருக்கேன், இப்பயும் இருக்கேன். அதனால் தாயின் கருணை கொண்டு தேஜோமயனா என்னை நீ ஆண்டுகின்ற தும்பிராஜனே, நீ அவன் பால் போய் சப்தத்தை உண்டு பண்ணுன்னுட்டு அந்த தும்பிக்கிட்ட சொல்கிறதா வருது இந்த பாடம். அடுத்த பாடம், வண்ணஞ்சம் கள்வன் மணவலியன் என்னாதே கல் நெஞ்சு உருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் திளைக்கும் அணிதிள்ளை அம்பலவன் பொன்னம் கழலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. இப்போ வலிய நெஞ்சத்தை உடைய கள்ளனாக இருக்கான், மன அமைப்பிலோ இலகாதவனா நான் இருக்கேன். என் நெஞ்சமும் வலியமாக இருக்குது, கள்ளனாக இருக்கேன் நான். எனக்கு நல்ல எண்ணங்கள் இல்லை, மன அமைப்பும் இல்லாதவனாக இருக்கேன். அப்படிப்பட்ட எண்ணம் நீ புறக்கணிக்காமல் என்னுடைய கல் மனசை உருகும்படி ஆட்கொண்ட அம்பலவானனே, அவனுடைய தில்லையில அன்னங்கள் கூடியிருந்து அலங்கரிக்கிறது அணிதில்லை அம்பலவன். அப்போ அவனுடைய பொண்ணை போன்ற திருவடிக்கு வேந்தான வண்டே, நீ இனிய சங்கீதம் பாடுன்னு அந்த வண்டுக்கிட்ட சொல்கிறதாய் வருது. அடுத்த பாடல், நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ளம் பிழை பொறுக்கும் பெருமையினை சீ ஏதும் இல்லாத என் செய்ய பணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. நாய் போல நான் இருக்கும்பொழுது என்னை கருவியாக கொண்டு இறைவன் தன்னை புகழ்விச்சுண்டான். அதாவது இப்படிப்பட்ட ஜீவனை கூட வசத்த முடியும்னு தன்னுடைய மேன்மையை அவன் வசத்தின்டான். பேய் போன்ற என் மனக்குறைபாடை பொறுக்குற பெருமை அவனுக்கு இருக்குது. என் பணிவிடைகளை இகழாது அவன் ஏற்றுண்டான். அவன் தாய் போன்றவன் பெரிய தும்பியே, நீ அவன்கிட்ட போய் இசை முழக்கு, இப்படிப்பட்டவன்கிட்ட போய் நீ பாடுன்னு சொல்கிறதா வருது இந்த பாடல். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆண்டு கொண்டது எல்லாரும் தாமறிவார், ஆன கருணையும் அங்கு உற்றே தான் அவனே கோண் என்னை குளிர்ந்தூதாய் கோத்தும்பி. அப்போ கோணெண்ணை கூட குளிர்ந்தூதாய் கோத்தும்பி. நான் அன்பு இல்லாதவன், அதனால் அது எனக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும். ஆனால் அவன் என்னை ஆண்டது உலகத்துக்கே தெரியும். இதுதான் அவனுடைய கருணை. அவனுக்கும் எனக்கும் பிரியாத யோகம் உண்டாகும்படி பெரிய தும்பியே நீ இனிய இசையை கலப்புவாயாகன்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இந்த பாடல். தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சம்போ மகாதேவ தேவா.